வெல்கம் டு அதிர்ஷ்டம் நாள்காட்டி அனைவருக்கும் காலை நாள் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 26/6/2025 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கு. நீ யாருடைய குழுக்கள் அப்படின்னா உங்களுக்கு கார்போனியா ப்ளஸ்னுடைய குழுக்கள் தான் இருக்குது. இதில் ஏதாவது டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குமா, மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுபோக நேற்று கொடுத்த நம்பரில் வந்து நமக்கு பி போர்டு 1ஆம் நம்பர் ரொம்ப சேஃபாக வந்து விழுந்துருச்சு. அதே மாதிரி 5ஆம் நம்பர் சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நம்ம நேற்று 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு தான் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு நடந்துருச்சு. 2 நம்பருமே நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. அது மாதிரி இன்றைக்கும் நமக்கு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வின்னிங் வர வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் என்ன வருதுன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 364, அதே மாதிரி 015, அதே மாதிரி 578, அதே போல் நமக்கு 814 வந்து நமக்கு போன வாரம் ஆடுறாங்க இல்லையா. போன வாரம் நமக்கு என்ன ஆடினாங்க, 814 தான் ஆடினாங்க. பட் இந்த நம்பர்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்னும் கூட ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் மேட்ச்சாலாம் எடுத்துங்க. எனக்கும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வர வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. இதில் வந்து நம்ம சிம்பிளாக 4 நம்பர் கொடுக்க போகிறோம். 4 நம்பரில் 2 நம்பர் கன்ஃபார்மாக வின்னிங் வரும். அதில் மாற்றமே கிடையாது. அந்தளவுக்கு தெளிவாக கொடுக்குறோம். யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வந்து எடுங்க. எனக்கும் கார்போனியா பொறுத்த வரைக்கும் இது பழைய கம்பெனி, கார்போனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் இது பழைய கம்பெனி. ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி எடுத்துட முடியும். ஏன்னா போன டைம் மாதிரி ஆடினாங்க இல்லையா, அப்போ மாதிரி இப்போ வந்து நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பர் ஆடலை. ஓரளவுக்கு வந்து நமக்கு டபுள்ஸ் ஆடலை. அதே மாதிரி டபுள்ஸ் ஆடாமல் இருந்தாங்கன்னா இன்னும் கூட பெனிஃபிட்டாக நிறைய வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதே மாதிரி 017 போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட். அதே மாதிரி 804, 418. ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் 017 கொடுத்தாங்களா, மறுபடியும் பாருங்கள் இந்த 0 இங்கே வச்சுட்டு மறுபடியும் 84, 804 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2 நம்பருமே சேர்த்து கொடுத்துட்டாங்க. அப்போ இன்றைக்கி ஒரு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கலாம், 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. இந்த மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க. எனக்கு அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 364, அதே மாதிரி 015, அது போக வந்து நமக்கு 578, 414. சரிங்களா. தான் நமக்கு நம்பராக இருக்குது. இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அது போக நம்மளுடைய அதிர்ஷ்டம் நாள்காட்டி சேனல் நீங்கள் யாராவது வீடியோ பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பர் என்னங்கிறது நம்ம தெளிவாக அதில் சொல்கிறோம். அது போக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க போதா, இல்லை லாபத்தை கொடுக்க போதா, இல்லை நஷ்டத்தை கொடுக்க போதா, இல்லை துக்கத்தை கொடுக்க போதாங்கிற வரைக்கும் நம்ம தெளிவாக பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு நாளும். அதுலேயும் உங்களுடைய குலதீபம், இஷ்ட தீபம், அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் பிறந்த ஓரையினுடைய ஓரைநாதன் எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்குறோம். அதில் வந்து ஜென்ம சனி காலங்களில் எப்படி இருக்கணும், அஷ்டம சனி காலங்களில் என்ன, அர்த்தாசன சனி காலங்களில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் பார்க்க போகிறோம். உங்களுக்கு லக்கணத்தில் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிட ரீதியான விஷயங்களை கன்சல்ட் பண்ணிகிட்டே வரோம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்காச்சும் ட்ரை பண்ணி பார்க்குறதா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காச்சும் நம்ம கொடுக்கக்கூடியது ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகி உங்களுக்கு ஓரளவுக்கு சூட்டபிள் ஆகி நீங்கள் நல்லா உங்கள் மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி முன்னேற்றம் அடைஞ்சால் அது மிகப்பெரிய பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றம் அடையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அந்தளவுக்கு தெளிவாக கொடுக்குறோம். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கொடுக்குறது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. அதே மாதிரி இந்த ஏபிபிசிஎஸ்சியாக பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக இந்த ஓல்டு ரிசல்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக முக்கியம். அதே மாதிரி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 0, சி போர்டில் 1. அதே மாதிரி 2ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2, பி போர்டில் 8, சி போர்டில் 14. 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11, சி போர்டில் வந்து 14, பி போர்டில் 14, சி போர்டில் 18, 8 நாளாக பெண்டிங். அடுத்து 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் 2, சி போர்டில் வந்து நமக்கு 0, 2 தான், 1 தான். அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 38, பி போர்டில் 9, சி போர்டில் 0. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே தான். 6ஆம் நம்பரை பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 23, பி போர்டில் 24, சி போர்டில் வந்து நமக்கு 3. நமக்கு இதில் 2 போர்டு பெண்டிங்கு. கண்டிப்பாக 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் ஆடுவாங்க. சரிங்களா. 5ஆம் நம்பர் கூட நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு நம்பர் வந்துருச்சு. சரிங்களா. ஆனால் இருந்தாலும் வந்து 2 போர்டு பெண்டிங் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் நம்பர் இருக்காங்க. 3ஆம் நம்பர் வந்து 2 போர்டு பெண்டிங் லிஸ்ட்டு. சரிங்களா. 3ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க. அதில் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4ஆம் நம்பர், 6ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. நாளையோட சேர்த்தினா தான் 7ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் 9, பி போர்டில் 34, சி போர்டில் நமக்கு என்னவாக இருக்குது 0. அப்போ இதுலேயும் நமக்கு 2 போர்டு பெண்டிங் நம்பராக இருக்கணும். பட் இல்லை, நாளையோட சேர்த்தா. அப்போ வந்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 7, சி போர்டில் 19 நாளாக இருக்குது. ஒரு போர்டு மட்டும் பெண்டிங்காக இருக்குது. அது சி போர்டில் கண்டிப்பாக அது மேட்சாக இருக்கும். நிறையா சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 4, சி போர்டில் உங்களுக்கு 18 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதுவும் ஒரு போர்டு தான் பெண்டிங். அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 6, பி போர்டில் 3, சி போர்டில் 6 போல் தான் பெண்டிங் நம்பராக இருக்குது. இதையும் நம்ம ஆல்மோஸ்ட் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க. எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா.
அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 9 நம்பருக்கு 4 நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 5 நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 8 நம்பருக்கு 3 நம்பருக்கு 8 நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7 நம்பருக்கு 2 நம்பருக்கான வாய்ப்பு. ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இதில் பெனிஃபிட்டாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராங்காக வரக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 953, 395, 539, 753, 955, 759, 973, 537, 795, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 539. சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு செட்டாக இருக்குது. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதில் வந்து நமக்கு இந்த பெண்டிங் நம்பர் இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6, 4, 6, 3, 6, 4ன்னு கொடுத்தாங்க. அதாவது 364ன்னு கொடுத்தாங்க. அதாவது 364க்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆனால் மட்டும் நமக்கு இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பரும் 9, 4ங்கிற நம்பருக்குள்ளே மேட்சாக இருக்குது. நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 95, 53, 39, 95, 53, 39, 97, 75, 83, 73, 75, 89 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே இருக்குது. இந்த 89க்குள்ளே உங்களுக்கு அதாவது மேட்ச் ஆகுதா, கணக்கு வருதான்றதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கும் இது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க, ரொம்ப சிம்பிளுங்க. 0 தான் ஆடினாங்க. 0, 15. இந்த 0, 15க்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற நம்பர் ஏன்னா ரொம்ப சின்ன நம்பர் ஆடினா பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? சின்ன நம்பர் எப்போல்லாம் ஆடுறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் ஒன்று கணக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடுறதுக்கான முயற்சி தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம எப்போயுமே சின்ன நம்பர் வந்து பெரிய நம்பருக்கான டாமினேட்டாக நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி பெரிய நம்பர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது. அதில் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 9 நம்பர் கொடுக்குறோம். 0க்கு 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா 0 ரொம்ப சின்ன நம்பர், அதை விட பெரிய நம்பரு 9 நம்பர் இல்லையா? அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்காச்சும் பெண்டிங்கில் வருது அப்படின்னு எடுங்க. ஏன்னா 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக ப்ளஸ் பெண்டிங் நம்பரும் கூட, அதனால தான் கொடுக்குறோம். யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா பாருங்கள். 17 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. பட் ஆல்போலில் எங்கேயாச்சும் ஒரு மேட்ச் ஆயிருங்கிற நம்பிக்கை. அதே மாதிரி 1க்கு 9, 5க்கு 9 ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு 9 நம்பரு இப்படி கூட வந்து மேட்ச் ஆகிறக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க? அந்த மாதிரி கூட்டு நம்பர் வைஸாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தபடி நம்ம என்ன பண்ணுறோம், 5ஆம் நம்பர் கொடுக்குறோம். 0க்கு 5 வருமா, கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்காச்சும் கணக்கு வருதான்னு பாருங்கள். அது போக ப்ளஸ் வந்து ஒரு 38 நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஹையஸ்ட் பெண்டிங் நம்பருங்கிறது 5ஆம் நம்பர் தான் இருக்குது. எல்லாருமே அதோட கம்மியாக தான் இருக்குது. ஹையஸ்ட்டில் வந்து 38 நாளாக பெண்டிங்கில் இருக்கிறது உங்களுக்கு 5ஆம் நம்பர் தான். சரிங்களா? அதனால் கொடுக்குறோம். அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கும் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகலாம். அதே மாதிரி 5க்கு 0 ரொம்ப ஸ்ட்ராங். 5க்கு 5 ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 0க்கு 5, 1க்கு 5, 5க்கு 5 ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாருக்காச்சும் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறது பாருங்கன்னா டேரெக்டாக அப்படி வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால கொடுக்குறோம். சரிங்களா? உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 0க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 5ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பர். அப்போ அந்த 3 போர்டில் நமக்கு என்ன, 0க்கும் 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், 1ஆம் நம்பருக்கும் 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், 5ஆம் நம்பருக்கும் 0 ஸ்ட்ராங்காக வரும், 3ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா? 0க்கு 3, 1க்கு 3, 5க்கு 3 ரொம்ப பர்ஃபெக்டாக வரக்கூடிய நம்பரில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது யாருக்காச்சும் வருது அப்படின்னா கூட 3ஆம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அந்த நம்பர் கொடுக்குறோம். சரிங்களா? அடுத்து 7ஆம் நம்பர். 0க்கு 7ங்கிறது பெனிஃபிட் தான். அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பரும் பெனிஃபிட் தான். 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப பெனிஃபிட்டான நம்பர் தான். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா இந்த நம்பர் வந்து அந்த நம்பர் வராமல் போகாது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கில் தான் கொடுக்குறோம். கண்டிப்பாக இது நமக்கு மேட்ச் ஆகணும். எப்படி மேட்ச் ஆகணும்னா 999 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 555, 339, 777 இது மாதிரி தான் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்புள்ள நம்பரு நமக்கு கொடுத்துருக்கோம். எப்படி வேணாலும் செட் பண்ணலாம். இது ரொம்ப சின்ன நம்பர், பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.